விகட நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல் களம் பற்றி எரிய தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் தவேக தங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பர்ஸை வச்சுக்கிட்டு ஆளுநர் மாளிகைக்கு போய் நாங்கள் ஆட்சி அமைக்கணும்னு உரிமை கோரிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரசியல் விமர்சகர்களும் மூத்த பத்திரிகையாளர்களும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னதான் நடக்குது தமிழக அரசியலில், இந்த திரைமறைவில் என்னென்ன விஷயங்கள் பேசப்படுது அப்படிங்கிற பற்றிலாம் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வாங்க. இயற்கையின் தூய்மை, இல்லத்தரசிகளின் நம்பிக்கை. கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் தரமான மளிகை பொருட்களுக்கு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். சமீபத்தில் நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் தவேக தனிப்பெரும் கட்சியாக வந்து ஜெயிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு 108 எம்எல்ஏக்கள் கிடைச்சிருந்தாங்க. 108 எம்எல்ஏக்கள் கிடைச்சிருந்தாலும் அந்த பெரும்பான்மை அப்படிங்கிற மேஜிக் நம்பர்ஸ் 118 அப்படிங்கிற மேஜிக் நம்பர்ஸை தவேக எட்ட முடியலை. அதனால் மற்ற கட்சிகள்கிட்ட ஆதரவு கேட்கறதுக்காக தவேக களத்தில் இறங்கினாங்க. அதில் முதல்ல ஆதரவு கொடுத்தது வந்து காங்கிரஸ் வந்து டெல்லியில் ஆலோசித்து ராகுல் காந்தியோட உத்தரவின் பேரில் தமிழ்நாட்டில் ஜெயிச்ச காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 5 பேருமே தவேகவுக்கு முழு ஆதரவை வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ தவேகோட நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 113 மாதிரி இருக்குது. இதில் விஜய் 2 இடங்களில் போட்டிக்கிட்டு இருந்தார். ஸோ அவர் ஒரு இடத்த ராஜினாமா பண்ணுற பட்சத்தில் நம்பர் இப்போ 112 வந்து இருக்கும். ஸோ ஃப்ளோரில் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு தவேகவுக்கு இன்னும் 6 எம்எல்ஏக்களோட ஆதரவு தேவை. ஸோ இந்த நிலைமையில தான் காங்கிரஸோட ஆதரவை மட்டுமே வச்சுக்கிட்டு தவேக தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமையும் கோரியிருந்தார். விஜயோட பதவியேற்பு விழா இன்னைக்கு நடக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நேரு ஸ்டேடியத்திலேயே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் ஆளுநர் தரப்புல இருந்து விஜய் கொடுத்த கடிதத்துக்கு ஒரு பாசிட்டிவான பதில் கிடைக்கவே இல்லை. ஆளுநர் தரப்புல என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஆட்சி அமைக்கிறதுக்கு பெரும்பான்மை தேவை, பெரும்பான்மைக்கு 118 எம்எல்ஏக்கள் தேவை. உங்கள் கையில் இப்போ வந்து அந்த நம்பர் இல்லை. எனக்கு வந்து அந்த 118 எம்எல்ஏக்கள் யார், உங்கள் அரசை ஆதரிக்க போகிற அந்த 118 எம்எல்ஏக்கள் யார் அப்படிங்கிற பட்டியலை கொடுங்க. நான் உங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு அழைப்பு விடுறேன். அதுக்கப்புறம் நாம் பதவியேற்பு விழாவை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் தரப்பில் சொல்லப்பட்டதா தவேகவினர் வந்து கூறுறாங்க. ஸோ இந்த விஷயம் நேற்று மதியத்துக்கு மேலே, ஏன்னா நேற்று மதியம் தான் விஜய் ஆளுநரை போய் சந்திக்கிறாரு. ஸோ இந்த விஷயம் வந்து நேற்று ஈவினிங் பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு விஜயோட அந்த பதவியேற்புலாம் நேரு ஸ்டேடியத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. அதற்கான பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை வந்து அரசு அதிகாரிகளும் ஊழியர்களும் பார்த்தோன்னா ரொம்ப அவசரமாக வந்து செஞ்சு முடிச்சிருந்தாங்க. ஸோ இன்றைக்கே பதவியேற்புலாம் நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சமயத்தில் ஆளுநர் வந்து அதற்கு ஒரு முட்டுக்கட்டையை வந்து போட்டிருந்தாரு. ஸோ இதை பற்றியான விவாதம் தான் வந்து நேற்று மாலை வந்து பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு மாலை ஒரு 7 மணிக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா அரசியல் களமே வந்து அப்படி மாற ஆரம்பிச்சது. என்ன அப்படின்னா, யாருமே எதிர்பார்க்காத மாதிரி திமுகவும் அதிமுகவும் கூட்டணி போகிறாங்க. அவங்க 2 பேரும் தங்களுக்கு இருக்கிற நம்பர்ஸை வச்சுட்டு ஆட்சி அமைக்கிறதுக்காக உரிமை கோர போகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்து சமூக வலைதளங்களில் பரவ ஆரம்பிச்சது. சமூக வலைதளங்கள் பரவுது அப்படிங்கிறப்போ யாரோ முகம் தெரியாத மனிதர்கள் வந்து அந்த தகவல்களை பரப்பலாம். மூத்த பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் மக்களுக்கு நல்ல பரிச்சயமான நபர்கள் வந்து அந்த கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது திமுகவும் அதிமுகவும் தங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பர்ஸை வச்சு ஒன்றா சேர்த்து ஆட்சி அமைக்கிறதுக்காக உரிமை கோர போகிறாங்க. அதற்கான பேச்சுவார்த்தைகள் 2 தரப்போட மேலிடத்து வழியாக வந்து தொடர்ச்சியாக வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே உறுதிப்படுத்துகிற மாதிரி வந்து தெரியப்படுத்தினாங்க. இதுக்கு நிறையா வந்து வலு சேர்க்கிற மாதிரி நிறைய விஷயங்களுமே நடந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது. முதல்ல பார்த்தோம் அப்படின்னா தருமபுரியோட முன்னாள் எம்பி செந்தில்குமார் அவர் இந்த தகவல்லாம் பரவிட்டு இருந்த சமயத்தில் திடீர்னு ஒரு ட்வீட் போடுறாரு. என்ன போடுறாரு அப்படின்னா, ஆல் இஸ் ஃபேர் இன் எங்க பாலிடிக்ஸ் அப்படின்னு வந்து ஒரு ட்வீட் போடுறாரு. அதாவது எங்களோட அரசியலில் எல்லாமே நியாயம்தான் அப்படின்னு வந்து ஒரு ட்வீட்டை வந்து போடுறாரு. அதே நேரத்தில் இதை குழப்புற வகையில் என்ன நடக்குதுங்கிறத கன்வின்ஸ் பண்ணுற வகையில் இன்னொரு ட்வீட்டுமே வருது. என்ன அப்படின்னா, கலாநிதி வீராசாமி எம்பி இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திமுக ஒரு எதிர்கட்சியாக தான் செயல்படும், மக்கள் வந்து ஒரு முடிவை கொடுத்துட்டாங்க, அந்த முடிவை வந்து பின்பற்றணும், அதுதான் ஜனநாயகம், தவேக ஆட்சி அமைக்கிறத தடுக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி தான், திமுக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ட்வீட்டை வந்து போடுறாரு. இந்த 2 ட்வீட்டுமே வந்து எல்லாருக்குமே பெரிய குழப்பத்தை கொடுத்துச்சு. ஏற்கனவே வந்து பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் எல்லாரும் ஒரு பக்கமாக ட்வீட் போட்டுட்டு இருக்கிறாங்க. திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடக்குது, இப்படி நடக்கிறது சரியில்லை, இது மக்களோட மேண்டேட்டுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் கருத்து தெரிவிச்சிருந்த சமயத்தில் திமுகவை சேர்ந்தவங்களே பார்த்தோம் அப்படின்னா இப்படி ஒரு ட்வீட் அப்படி ஒரு ட்வீட் போட்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அதிமுக ஐடி விங்கை சேர்ந்தவங்க அவங்களும் இந்த தகவலை உறுதிப்படுத்துகிற மாதிரி நிறைய ட்வீட்களையும் நிறைய போஸ்ட்களையும் போட்டதை வந்து பார்க்க முடிஞ்சது. அதாவது தவேகவினால தங்களோட மெஜாரிட்டியை வந்து நிரூபிக்க முடியல, அவங்க கிட்ட நம்பர் இல்லை,
அவங்ககிட்ட நம்பர் இல்ல அப்படிங்கிறப்போ, அதுக்கு அடுத்தால நாங்க நம்பர்ஸ நிரூபிச்சு, நாங்க ஆட்சி அமைக்க போறோம். எடப்பாடி வந்து முதலமைச்சர் ஆகப் போறாரு. இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க தரப்பினரும் தொடர்ச்சியா வந்து ட்வீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தொடர்ச்சியா தங்களோட கருத்துக்கள வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. இந்த சமயத்துல பார்த்தோம்னா, இன்னொரு விஷயம் நடக்குது. இந்த 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 திரைமறைவுல நடக்கிற விஷயங்கள்னு பேசப்படுற விஷயங்கள வலுப்படுத்துறா மாதிரி இன்னொரு விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, விஜய்க்கு கடந்த 2 நாட்களா, அதாவது அந்த வாக்கு எண்ணிக்கை நடந்து அந்த முடிவுகள் வெளியாயிட்டு இருந்த சமயத்திலேயே தாவேக வந்து பெரிய கட்சியா வராங்க, தனிப்பெரும் கட்சியா வராங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே பார்த்தோம் அப்படின்னா, விஜய்க்கு முழு அரசு பாதுகாப்பு வந்து வழங்கப்பட்டுருச்சு. ஒரு முதல்வருக்கு ஒரு என்ன கான்வாய் கொடுக்கப்பட்டு, என்ன பாதுகாப்பு கொடுக்கப்படுமோ, அதே பாதுகாப்பு வந்து விஜய்க்கும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. கடந்த 2 நாட்களா விஜய் எங்க போனாலும் பார்த்தீங்கன்னா, அந்த கான்வாய் பாதுகாப்போட தான் போயிட்டு வந்தாரு. ஆனா, இன்னைக்கு இரவு பார்த்தோம் அப்படின்னா, நைட்டு 11:30 மணிக்கு விஜய் தன்னோட பட்டினப்பாக்கம் அலுவலகத்துல இருந்து நீலாங்கரை வீட்டுக்கு போன சமயத்துல, அவரோட கான்வாய் அவர ஃபாலோ பண்ணவே இல்ல. அவர் வந்து தனியா ஒரு கார்ல தான் விஜய் பட்டினப்பாக்கம் வீட்ல இருந்து நீலாங்கரை வீட்டுக்கு போய் சேர்ந்தாரு. கான்வாயோ, எந்த பாதுகாப்போ அவருக்கு கொடுக்கப்படவே இல்ல. இது இன்னும் பெரிய சந்தேகத்த கிளப்புச்சு. ஏன்னா, அவர் ஆளுநர்கிட்ட ஆட்சி அமைக்கிறதுக்காக உரிமை கோரியிருக்கிறாரு. ஆளுநர் வந்து நம்பர நிரூபிக்க சொல்லி பட்டியல் வந்து கேட்டிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் திமுகவும், அதிமுகவும் கூட்டணி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் ஓடிட்டு இருக்குது. இந்த சமயத்துல விஜயோட அந்த கான்வாய் பாதுகாப்பும் விலக்கப்பட்டதா வெளியான தகவல் வந்து இதையெல்லாம் ஊர்ஜிதப்படுத்துற மாதிரியே இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, நேத்து முழுக்க வந்து அதிமுக தரப்புலயும் முழுசா ஆலோசனை நடத்திட்டு இருந்தாங்க. அதிமுக தரப்புல 2 கருத்துக்கள் இருக்கிறதா சொல்லப்பட்டுச்சு. என்ன அப்படின்னா, ஒரு தரப்பு அதாவது சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி மாதிரியான சீனியர்களோட தரப்பு வந்து நாம தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கலாம், அவங்களோட சேர்ந்து கூட்டணி அரசு அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொன்னதாகவும், எடப்பாடியும் அவருக்கு ஆதரவான எம்எல்ஏக்களும் நாம தாவேகாவை ஆதரிக்கிறது சரியா இருக்காது அப்படின்னு சொன்னதாகவும் 2 விதமான கருத்துக்கள் வெளியாகிட்டு இருந்துச்சு. ஸோ தொடர்ந்து அதிமுகக்குள்ளேயும் அந்த ஆலோசனை என்ன முடிவெடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தின ஆலோசனை தொடர்ச்சியா போய்கிட்டு இருந்துச்சு. இது தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, இரவு பார்த்தோம் அப்படின்னா, கே.பி. முனுசாமி அவர் வந்து எடப்பாடி கூட ஆலோசனை பண்ணிட்டு வெளிய வந்து, நாங்க விஜய்க்கு ஆதரவு அளிக்க போறதில்ல அப்படின்னு வந்து ஒரு கருத்த வந்து சொன்னாரு. அழுத்தம் திருத்தமா அந்த கருத்த வந்து சொன்னாரு. இதன் பிறகு பார்த்தோம்னா, இதன் பிறகு நடந்ததா ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுகவோட எம்.எல்.ஏக்கள் பலரும் பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில ஒரு ரெசார்ட்ல வந்து போய் தங்க வைக்கப்பட்டாங்க. ஒரே ரெசார்ட்ல எல்லா எம்.எல்.ஏக்களும் வரவழைக்கப்பட்டு, அந்த ரெசார்ட்ல வந்து தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. எதுக்கு இப்போ அதிமுக எம்.எல்.ஏக்கள ரெசார்ட்ல தங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா அதிமுக கையில 47 எம்.எல்.ஏக்கள் தான் இருக்கிறாங்க. அவங்களால நிச்சயமா தனியா வந்து ஆட்சி அமைக்க முடியாது. அவங்களால ஆளுநரை போய் சந்திச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கான உரிமையும் கோர முடியாது. அப்படி இருக்கிற சமயத்துல இந்த எம்.எல்.ஏக்களை எதற்காக ரெசார்ட்ல தங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுது. ஸோ இந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த திமுக, அதிமுக கூட்டணி, திமுகவோட மேலிடமும், அதிமுகவோட மேலிடமும் நாம இணைஞ்சு, அதாவது உங்களுக்கு திமுக வந்து அதிமுகவுக்கு வந்து வெளியில இருந்து ஆதரவு கொடுத்து, அதிமுக ஒரு ஆட்சி அமைக்கிற மாதிரியான ஒரு செட்டப் குறித்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிறதா வெளியாகிற தகவல்கள ஊர்ஜிதப்படுத்துற மாரி, இத சுத்தி நெறைய விஷயங்கள் நேத்து மாலையிலிருந்து நள்ளிரவு வரைக்கும் நடந்திருக்குது. இப்போ திமுக, அதிமுக கூட்டணி பேசுறாங்க. திரைமறைவுல நெறையா காய் நகர்த்தல்கள், அதாவது நம்ம எதிர்பார்க்காத காய் நகர்த்தல்கள். ஏன்னா திமுக, அதிமுக அரை நூற்றாண்டு காலமா எதிர் எதிர் துருவங்களா நின்னு அரசியல் பண்ணவங்க. திமுகவை தீய சக்தின்னு அதிமுக விமர்சிச்சிருக்காங்க. திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது மட்டும்தான் அதிமுகவோட ஒரே பிரதான கொள்கையா இருந்திருக்குது. அதேமாரி திமுகவுமே எவ்வளவோ புதிய கட்சிகள் வந்தாலும் அதிமுகவை மட்டும்தான் தங்களோட பிரதான எதிரியா வந்து அவங்க அங்கீகரிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்கள எதிர்த்து மட்டும்தான் தமிழ்நாட்டில் கடந்த அரை நூற்றாண்டு காலமாக அரசியல் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி எதிர் எதிர் துருவங்களா நின்ன 2 கட்சியினர் 3வதா ஒரு பிளேயர் உள்ள வரப்போ அவரை எதிர்க்கிறதுக்காக கூட்டணி சேர்றாங்க. அதற்கான காய் நகர்த்தல்கள் பின்னாடி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமான, ஒரு அதிர்ச்சிகரமான தகவலா தான் இருக்கு. ஆனா இந்த தகவல் வெளியான பிறகு இது ரூமரா இருந்தாலுமே, இந்த தகவல் என்னவா இருந்தாலும், இது உண்மையா இல்ல அப்படின்னாலும், இப்படி ஒண்ணு நடந்தா இது மக்களோட முடிவுக்கு எதிரானது. ஏன்னா மக்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. தனிப்பெரும் கட்சியா தாவேக்கான்னு ஒரு கட்சியை வந்து மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அந்த கட்சியை ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆளுநர் அழைச்சு, அந்த கட்சி சட்டமன்றத்துல தன்னோட பெரும்பான்மையை நிரூபிச்சு காமிக்கணும். அப்படி பெரும்பான்மையை நிரூபிச்சு காமிக்க முடியல அப்படின்னா, அதன் பிறகு அந்த கட்சி வந்து ஆட்சியை விட்டு விலகணும். இதுதான் நியாயமான முடிவா இருக்கும். ஆனா அப்படி நடக்காம மக்களோட முடிவுக்கு மாறா வேறொரு விஷயம் நடக்கிற பட்சத்துல ஜனநாயகத்தை கூறு போட்டு பலியிடுற விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள், அரசியல் நோக்கர்கள் தங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்தா எப்படி இருக்கும்? இப்படி ஒரு சம்பவம் நடக்குமா? நடந்தா அதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.
தொடர்ச்சியா விகடனோட இணைஞ்சிருங்க. நன்றி. இயற்கையின் சுவையும் ஆரோக்கியத்தின் நம்பிக்கையும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். செக்கை எண்ணெய் முதல் சிறுதானியங்கள் வரை உங்கள் குடும்பத்திற்கான முழுமையான தேர்வு. மேலும் தகவல்களுக்கு அழையுங்கள் 9384788000.